guys, my amazing learners. I am Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel, Language Quest. Guys, look at the board. First phrase பாருங்க, I was never told அப்படின்னு இருக்கா. அடுத்தது இங்க பாருங்க, nobody told me. இது ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். I was never told அப்படினாலும் எனக்கு யாரும் சொல்லல அப்படினு அர்த்தம் வரும். I was never toldனா நான் சொல்லல, நான் சொன்னதே இல்ல அப்படிங்கிற மாதிரி மீனிங் தராது. I was never told அப்படினா எனக்கு யாரும் சொல்லல அப்படினு. அப்ப nobody told meனாலும் அதே அர்த்தம் தான். அடுத்து பாருங்க, இந்த I was never told அப்படிங்கறத எங்கெங்கலாம் யூஸ் பண்ணுவோம்னா சர்ப்ரைசிங்கா இருக்கும்போது, ஒரு மாதிரி சர்ப்ரைஸா ஃபீல் பண்ணும்போது I was never told அப்படினு சொல்றது. எனக்கு யாரும் சொல்லலையே அப்படி சொல்லி இன்னொரு ஸ்டேட்மென்ட்டோ ஃபேக்ட்டோ, அதாவது உண்மையா நடக்கிற விஷயமோ நம்ம கண்டினியூ பண்ணி பேசுவோம். ஓகேவா? அதே மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது, ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையில இருக்கும்போது எனக்கு யாரும் இது சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது ஃப்ரஸ்ட்ரேஷன், எனக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இடத்துலயும் நம்ம எனக்கு யாரும் இது சொல்லவே இல்லையே அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணி பேசுறது உண்டு இல்லையா? அதே தான் nobody told meக்கும். இந்த எல்லா சிச்சுவேஷன்லயுமே இந்த nobody told meங்கிறதையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் I was never toldக்கும் இந்த nobody told me இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன, இது எங்க யூஸ் பண்ணணும், nobody told me அப்படிங்கறத எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் டீடைலா கத்துக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஐ வாஸ் நெவர் டோல்ட் அப்படிங்கிறத இந்தந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகே, ஐ வாஸ் நெவர் டோல்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸ்க்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் நம்ம பேசும்போதுன்னா பாருங்க, ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு விஷயம், ஒரு செய்தி மாதிரியான வாக்கியம் வரும். இல்லைனா ஃபேக்ட், ஒரு உண்மையான ஒரு ஃபேக்டான ஒரு ஃபேக்ட்னு உண்மையான ஒரு வாக்கியம் வரும். அது நமக்கு ஏற்கனவே தெரியாமல் இருந்திருக்கும். ஓகேவா? அந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் ஐ வாஸ் நெவர் டோல்ட் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். ஐ வாஸ் நெவர் டோல்ட் தட் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். எனக்கு யாருமே சொல்லலை பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஐ வாஸ் நெவர் டோல்டா, அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஒரு ஃபேக்ட் இல்லையா, அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஐ வாஸ் நெவர் டோல்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃப்ரேஸ். ஓகேவா? ரிமைனிங் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மையான விஷயம், அது நமக்கு முன்னாடியே தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? ஒரு ஸ்டேட்மெண்ட்னாலும் ஒரு செய்தி, ஒரு செய்தி வாக்கியம் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு செய்தியை சொல்லக்கூடிய வாக்கியம் மாதிரி வரும். ஓகேவா? சரி, இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஐ வாஸ் நெவர் டோல்டு அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா அட் ஸ்கூலில் இருக்கும்போதோ, ஒர்க் பண்ணும்போதோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போதோ, இல்லை ஃபேமிலி கூட, இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது கூட நம்ம ஐ வாஸ் நெவர் டோல்டு அப்படிங்கிற ஃப்ரேஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன தான் டிஃப்ரென்ஸ் இந்த nobody told me அப்படிங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது எல்லா இடத்துக்குமே nobody told me அப்படிங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா பாருங்க, டிரெக்டாக ஒருத்தவங்க வந்து எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிற மாதிரி டிரெக்டாக சொல்லிடுவோம். அவங்க எனக்கு சொல்லவே இல்லையே அதனால் அப்படி எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்களை ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த nobody told me அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் டிரெக்டாக அடுத்தவங்கள சொல்லாத விஷயத்தை ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். பேசும்போது ரொம்ப கேஷுவலாக பேசணும் அப்படின்னா nobody told me அப்படிங்கிறது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஐ வாஸ் நெவர் டோல்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா பாருங்கள், மேலே பொலைட் அண்ட் ஃபார்மல், கொஞ்சம் பொலைட்டாக, அப்படியா எனக்கு யாருமே சொல்லலையே அதனால் எனக்கு தெரியல, கொஞ்சம் நம்மளோட டோனை ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் பொலைட்டாக பேசும்போது ஐ வாஸ் நெவர் டோல்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபார்மலான சுச்சுவேஷனில், லைக் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, இந்த மாதிரியான இடத்துலலாம் கொஞ்சம் பொலைட்டாக பேசுவோம் இல்லையா, அப்போ ஐ வாஸ் நெவர் டோல்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசலாம். அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னா, ஐ வாஸ் நெவர் டோல்ட் அப்படின்னு சொல்லும்போது டிரெக்டாக ஒருத்தவங்களை அவங்க சொல்லாத விஷயத்தை ப்ளேம் பண்ணாத மாதிரி கொஞ்சம் பொலைட்டாக இருக்கும். ஓகேவா? இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். இப்போ இது ரெண்டத்தையும் ஐ வாஸ் நெவர் டோல்ட் அப்படிங்கிறது சென்டென்சஸில் எப்படி வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக கற்றுக்கலாம். இன்றைக்கான டாபிக் ஐ வாஸ் நெவர் டோல்ட் அப்படிங்கிறது. ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? இங்கிலீஷ் வந்து பேசிக்லேருந்து கற்றுக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த nobody told meங்கிறதோட மீனிங் ஈஸியாக புரிஞ்சிடும். பட் ஐ வாஸ் நெவர் டோல்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் இன்னைக்கு டீட்டெயிலாக ஐ வாஸ் நெவர் டோல்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் சென்டென்சஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கற்றுக்கலாம். லுக் அட் த போர்ட் now.
I was never told அப்படின்னா எனக்கு யாரும் சொல்லலைன்னு அர்த்தம், நான் இது வரைக்கும் சொன்னதில்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்துக்க கூடாது. ஸோ I was never told அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? இது நம்ம டிஃப்ரெண்ட் நோபடி டோல்டு மீ அப்படிங்கிறதான காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஐ வாஸ் நெவர் டோல்டுங்கிறது யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் நம்ம தவறாக புரிஞ்சிருப்போம், நான் இது வரைக்கும் சொன்னதில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, த புக் வாஸ் ரிட்டன் பை ஹர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த புக் அவளால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். த கேக் வாஸ் பேக்டு பை ஜான் அப்படின்னா ஜான் வந்து அந்த கேக் வந்து ஜானால் பேக் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து பாசிவ்னு சொல்லுவோம். அதில் வரக்கூடிய சென்டென்ஸ் தான் இது, ஐ வாஸ் நெவர் டோல்டு பை சம் ஒன், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேஸை எப்படியெல்லாம் நம்ம சென்டென்சஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் see the first one. எனக்கு இந்த மிஷினை எப்படி பயன்படுத்துவது என்று யாரும் சொல்லலை. எனக்கு இந்த மிஷினை எப்படி பயன்படுத்துவதுன்னு யாருமே சொல்லலை. இதை பாருங்க, யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஃப்ரேஸ் ஐ வாஸ் நெவர் டோல்ட் தட் என்னது, இந்த மிஷினை எப்படி பயன்படுத்துவதென்று. ஸோ தட் ஹவு டு யூஸ் திஸ் மிஷின். Okay, just read the sentence now. I was never told that how to use this machine அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் சொல்ல, எனக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும் யாரும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது, தாமதமாக வருவது மரியாதை இல்லாத செயல் என்று எனக்கு யாரும் சொல்லலை. தாமதமாக வருவது மரியாதை இல்லாத செயல் அப்படின்னு எனக்கு யாரும் சொல்ல. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எதை சேஞ்ச் பண்ணணும், எனக்கு யாரும் சொல்லலை அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஐ வாஸ் நெவர் டோல்ட் that என்னது, தாமதமாக வருவது மரியாதை இல்லாத செயல் என்று அப்படின்னா being late is மரியாதை இல்லாத செயல் அப்படின்னா disrespectful. Just read the sentence now. I was never told that being late is disrespectful அப்படின்ட்டு. அடுத்தது, உள்ளே செல்ல டிக்கெட் தேவை என்று எனக்கு யாரும் சொல்லலை. உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வேணும் அப்படிங்கிறது எனக்கு யாரும் சொல்லலை. ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன சேஞ்ச் பண்ணுவோம், எனக்கு யாரும் சொல்லலை அப்படின்னா என்னது, ஐ வாஸ் நெவர் டோல்டு. ஐ வாஸ் நெவர் டோல்டுனா எனக்கு யாரும் சொல்லலை. தட் என்னென்னு, உள்ளே செல்ல டிக்கெட் தேவை என்று யூ, அதாவது உனக்கு டிக்கெட் வேணும்னு அப்படின்னு தானே வரும், அதனால யூ நீட் அ டிக்கெட், யூ நீட் அ டிக்கெட் டு உள்ளே செல்ல, என்டர். உள்ளே சொல்கிறத நம்ம என்டர் நீங்கள் மென்ஷன் பண்ணுறோம். ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் now. I was never told that you need a ticket to enter அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ், நாளையிலிருந்து எக்ஸாம் தொடங்குதுன்னு எனக்கு யாரும் சொல்லலை. நாளையிலேருந்து எனக்கு எக்ஸாம் தொடங்குதுன்னு எனக்கு யாரும் சொல்லலை. ஸோ இது உங்களுக்கே தெரியும். ஸ்டார்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து. இதில் ஃபர்ஸ்ட்டு எனக்கு யாரும் சொல்லலை, ரொம்ப ஈஸி. ஐ வாஸ் நெவர் டோல்டு. ஐ வாஸ் நெவர் டோல்டு தட் எக்ஸாம்ஸ் நாளையிலிருந்து தொடங்குதுன்னு இல்லையா, எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் tomorrow. I was never told that exams start from tomorrow அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த ஆப் யூஸ் பண்ண இன்டர்நெட் தேவைப்படும்னு எனக்கு யாரும் சொல்லலை. இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் தேவைன்னு எனக்கு யாருமே சொல்லலை அப்படின்னா யாரும் சொல்லலை இல்லையா. I was never told that இந்த ஆப் யூஸ் பண்ண, this app need என்னது, இன்டர்நெட். this app needs internet. Okay, read the sentence now. I was never told that this app needs internet அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் ஒன், நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு யாரும் சொல்ல. நீ எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு பாஸ்டில் இருக்க ஒரு மாதிரி. ஸோ இதை பாருங்கள், எனக்கு யாரும்
சொல்லல. உங்களுக்கே தெரியும் என்ன வரும்? I was never told. I was never told that என்னன்னு நீ எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு. that you நீ இல்லையா, you were waiting பாஸ்ட்ல இருந்தது இல்லையா, பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது you were waiting for me. That's it. I was never told that you were waiting for me அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த சென்டென்சஸ்லாம் பார்த்துருக்கோம், I was never told அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல, சிம்பிளாக வந்து nobody told meனே யூஸ் பண்ணிடலாமே, எதுக்கு I was never told அப்படிங்கிறது? எப்பவுமே ஒரே பேட்டர்னில் நம்ம கற்றுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பேச தொடங்கணும். அப்போ தான் நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி வந்து நல்லாவே டெவலப் ஆகும். ஓகேவா? ஸோ இது மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. I was never toldங்கிறது நான் எதுவும் சொல்லலை, நான் சொன்னதில்லை, அந்த மாதிரியெல்லாம் புரிஞ்சுக்கிறனால தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த லெசன் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? லெட்ஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இங்கே அனுமதி இல்லைன்னு எனக்கு யாரும் சொல்லலை. இந்த ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு அனுமதி இல்லைன்னு எனக்கு யாரும் சொல்லலை. சரி, இதை பாருங்க, எனக்கு யாரும் சொல்லலை. I was never told. I was never told that என்னன்னு இந்த ட்ரெஸ்ஸுக்கு அனுமதி இல்லைன்னு இல்லையா. அப்போது இந்த ட்ரெஸ்ஸுக்கு this dress is அனுமதி இல்லைன்னு அப்படின்னா is not allowed. ஓகே, here இங்கே இல்லையா, அதனால here. Just read the sentence now. I was never told that this dress is not allowed here அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, இந்த மீட்டிங் முக்கியமானதுன்னு எனக்கு யாரும் சொல்லலை. இந்த மீட்டிங் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு எனக்கு சொல்லலை அப்படி சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை எனக்கு யாரும் சொல்லலை. I was never told that in the meeting this meeting முக்கியமானதுன்னு important. அவ்வளோதான். I was never told that this meeting is important அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, உனக்கு உதவி தேவைப்பட்டதுன்னு எனக்கு யாரும் சொல்லலை. உனக்கு உதவி தேவைப்பட்டதுன்னு அப்படின்னா பட்டிருக்கு, அது வந்து பாஸ்ட் முடிஞ்சிருச்சு. உதவி தேவைப்பட்டதுன்னு. ஸோ இதை பாருங்க, எனக்கு யாரும் சொல்லலை. I was never told that உனக்கு you உதவி தேவைப்பட்டதுன்னு. you needed பாஸ்ட்ல போயிடணும், நீடோட பாஸ்ட். you needed help. that's it. I was never told that you needed help அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, இந்த ஐடியா உன்னோடதுன்னு எனக்கு யாரும் சொல்லலை. ஃபிஃப்த் ஒன், நான் ஐடி கார்டு கொண்டு வரணும்னு எனக்கு யாரும் சொல்லலை. இந்த ரெண்டு சென்டென்சஸையும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துகிட்டு காமெண்ட்டில் எனக்கு பண்ண போகிறீங்க. இதோட இன்னைக்கான லெசனை சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு நியூ ஃப்ரேஸ், I was never told அப்படிங்கிற ஒரு நியூ ஃப்ரேஸ் வந்து கற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக அந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then, take care, bye bye.